கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் ஒரு ப்ராப்பர்ட்டி, ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். நியர் மாயாஜால் கிட்ட பார்க்குற நம்ம ப்ராப்பர்ட்டி. இந்த வில்லா தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப பெரிய வில்லா வந்து ஒன்று சேலுக்காக நம்ம பார்க்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட லேண்ட் ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா 3 கிரவுண்டு லேண்ட் ஏரியா, த்ரீ கிரவுண்டு, நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. பெரிய கார்டன் வந்து கொடுத்துருக்காங்க. 5879 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப். கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு அண்ட் தேர்ட் வந்து ஓப்பன் டெரஸ். ரொம்ப அழகாக வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இவங்க வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து பிரகாரம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. டோர் வந்து நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ். இங்கே எல்லாமே அப்படி தான் கட்டுவாங்க. 30 ஃபீட் ரோடு, 30 அடி ரோட்டில் நல்ல ஒரு அழகான ஒரு வில்லா தான் பார்க்க வந்திருக்கோம். ஃபுல்லாவோட ஃப்ரண்ட் வியூ இது. நம்ம ஃபுல்லாக போயிட்டு பார்க்கலாம். நல்ல ஒரு அகலமான பெரிய ரோடு, கார்டன் இருக்குது பின்னாடி. கிரவுண்ட் ஃப்ளோரில் 1922 ஸ்கொயர் ஃபீட்டும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 1877, செகண்ட் ஃப்ளோரில் 1844, ஓப்பன் டெரஸ் ஒரு 236, மொத்தம் 5800 ஸ்கொயர் ஃபீட். நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். வித் லிஃப்ட்டோடு இருக்குது. கார்டன் பாருங்கள். இங்கே வந்து கார்டன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அழகாக வந்து பேவர் பிளாக் போட்டு எல்லாம் பண்ணியிருப்பாங்க. எல்லா பக்கமும் இவங்க வந்து கார்டன் பண்ணியிருக்காங்க. எல்லா பக்கமும் கார்டன். அந்த கார் பார்க்கிங், நம்ம கார் பார்க்கிங் பார்க்குற மாதிரி கார்டனும் நம்ம வந்து பார்க்கலாம். கார்டன் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஒரு பாண்டு மாதிரி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயிலும் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து அழகாக காற்று வரும். எல்லாத்துக்கும் சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி. அதுவும் கார்டன் வச்சு நாங்கள் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு கார்டன் வந்து இவங்களும் அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. உள்ளே போய்ட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வரைக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெளியிலே கார் வந்து ஒரு 3 கார் நீங்கள் பார்க் பண்ணலாம். உள்ளே வந்து ஒரு 2-3 கார் பார்க் பண்ணலாம். மொத்தம் 4 கார் 5 கார் பார்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மரம் வச்சுருக்காங்க. உள்ளே சீத்தாப்பழம், இது சப்போட்டா, முருங்கை எல்லாமே இருக்குது. உள்ளே போய்ட்டு அப்படியே பார்க்கலாம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார்க் மாதிரி பண்ணியிருக்காங்க வித் கோயில். அதனால் நீங்கள் குழந்தைங்க விளையாடுறதுக்கு, பெரியவங்க வாக்கிங் போகிறதுக்கு, ஈவினிங்கில் வந்து உட்காரதுக்கு எல்லாத்துக்கும் சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துல எதுவுமே டெவலப்மெண்ட் உங்களுக்கு வராது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லாக்கு வந்து காற்று வசதி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இதை நான் காமிக்கிறேன். ரொம்ப அழகாக வந்து இருக்கும். காற்று வசதி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். உள்ளே போகலாம். 2 இயர்ஸ் ஓல்டு வீடு இது. என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேவே நீங்கள் வந்து 2 கார் பார்க் பண்ணலாம். இல்லை தாராளமாக ஒரு கார் கூட நீங்கள் பெரிய காராக பார்க் பண்ணலாம். 2 கார் பார்க் பண்ணலாங்க. இங்கே ஒரு கார், மொத்தம் 3 கார் நீங்கள் பார்க் பண்ணலாம். வீடு ஃபுல்லாகவே நல்லா லைட்டிங் நல்லா பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், நல்ல லைட்டிங் ஸ்டைல் நிறையா பண்ணியிருக்காங்க. அந்த பெல் அடிக்கிற சவுண்டு ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லைட்டிங் நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் அடிஷ்னலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்எஸ் கேட்லேருந்து எல்லாமே அடிஷ்னலாக பண்ணியிருக்காங்க. நல்ல வந்து ஒரு பெரிய கார் பார்க்கிங், நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்கு. நம்ம இப்போ உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ் வந்து நிறையா அவங்க வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நிறைய வேலைகள் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வீடு வாங்கும்போது ப்ளைனாக தான் கொடுப்பாங்க. இவங்க நிறைய ஆல்ட்ரேட்டில் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு. வெளியில் பாருங்கள், ஊஞ்சல் நல்லா அழகாக வந்து ஒரு ஊஞ்சல் என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக அதை வந்து வெல்டு பண்ணி ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. டீக்கு வுட்டில் வந்துட்டு ஒரு ஊஞ்சல் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் சைடில் பாருங்கள், அப்படியே சைடில் வந்து கார்டனிங்க்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக அந்த லைட்டிங்கு, செடி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அழகாக கொடுத்துருக்காங்க. சுற்றி நான் கார்டனிங்கை நான் வந்து காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து சுற்றி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சு கிளாஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க யாராவது இருந்தாலும் வெளியில் போய் அந்த பக்கம் விட முடியாது. எதுவும் உள்ளே பூச்சிக்கெலாம் வராது, அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த டோரும் வந்து பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ நெட் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக எந்த ஒரு பூச்சும் உள்ளே வராது, அந்தளவுக்கு வந்து சேஃபாக பண்ணியிருக்காங்க. கார்டன் ஏரியாவும் நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈவினிங்கில் இங்கே வந்து நைட்டில் டின்னர் பண்ணுறதுக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் இந்த துளசி மாடம் இதெல்லாம் வைப்பாங்க, அதுக்கும் இந்த இடத்த வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல இடம் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டைனிங்காக, ஓப்பன் டைனிங்காகவும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லை கெசிபோ ஏரியாவும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நல்லா வந்து அழகாக வந்து இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நைட் வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லைட்லாம் போட்டதால் நைட் வியூ ரொம்ப அழகாக இருக்கும். பின்னாடி ஒரு 8 அடி 10 அடி காம்பவுண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாமே கார்டன் பண்ணியிருக்காங்க. லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணி பின்னாடி கார்டன். இங்கே ஏதாவது துணி துவைக்கிறதுக்கு ஆள் வராங்க அப்படின்னா இங்கேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது டெத்துக்கு போய்ட்டு வரீங்கன்னா பின்னாடி வந்து கால் கழுவி விட்டு பின்பக்கம் ஒரு பாத்ரூம் இருக்குது, அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இதில் வந்து இந்த வாட்டர் ஆப்பிள் செடி வச்சுருக்காங்க. இன்னும் தொட்டிலாம் பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக பெரிய தொட்டிலாம் வச்சுருக்காங்க. வெண்டைக்காவும் இருக்குது பாருங்கள். வீட்டுக்கு தேவையான செடிகள் வந்து வைக்கிறதுக்கு இங்கே வச்சு வெண்டைக்காய் வளர்ந்துருக்கு. இது வந்து சப்போட்டா.
அது சிட்டி உள்ள ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி தான் அது. சப்போட்டா இது புடலங்கான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து வளர்ந்துட்டு பாருங்கள். எல்லாமே வீட்டுக்கு தேவையான செடிகள் எல்லாமே இங்கேயே வந்து வச்சுருக்காங்க. இது வந்து புளிச்ச கீரைன்னு சொல்லுவாங்க. அந்த கீரை வளர்ந்துருக்கு. நல்லா எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. கொய்யா செடியும் இருக்குது. கொய்யா, மா, சப்போட்டா, வாட்டர் ஆப்பிள், இந்த மாதிரி எல்லாமே கார்டனிங் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த சைடில் மா வச்சுருக்காங்க. மரம் 2 மரம் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன பாண்ட் இருக்குது. இங்கே செம்பருத்தி பாருங்கள், பிங்க் அண்ட் ஒயிட் வச்சுருக்காங்க. செம்பருத்தி லேடிஸுங்கெலாம் பிடிக்கும். பிங்க்கு, ஒயிட்டு, ஆரஞ்சு எல்லா வகையான செம்பருத்தியும் இங்கே வச்சுருக்காங்க. மல்லியும் இருக்குங்க. இங்கே எலுமிச்சை மரம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நெல்லி, எலுமிச்சை பாருங்கள் காய் காய்க்குது. இந்த செடியில் காய் இருக்குது. இந்த சைடில் வந்து சின்ன கார்டன் வெளியில் மா வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கேட் வந்து சர்வெண்ட் யாராவது உள்ளே வரணும்னா இந்த பக்கம் திறந்துட்டு உள்ளே வரலாம். இந்த பக்கம் கிச்சன் இருக்குது, கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெளியிலேருந்தும் உள்ளே வந்து காமிக்கிறேன் அழகாக. இந்த பக்கம் வந்து சர்வெண்ட் யாராவது யூஸ் பண்ணுறாங்க, டிரைவர் யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான பாத்ரூமாக இதை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறதுக்கு டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. சர்வெண்ட், டிரைவர் யாராக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சர்வெண்ட்டு, டிரைவர்ஸ் அவங்களாம் யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பாத்ரூமும் இருக்குது. இப்போ நீங்கள் எதாவது டெத்துக்கு போய்ட்டு வரீங்கன்னா அவுட்டர்லேயே கால் கழுவிட்டு இங்கேயே குளிச்சுட்டு அழகாக போகலாம். நீங்கள் இல்லை இதை வந்து பாத்ரூமாக யூஸ் பண்ணலாம், இல்லை டிரைவர்ஸ் தங்கத்து ரூமாக யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இங்கே வாட்டர் லைன் எதுவுமே பண்ணலை, இது ரூமாக தான் வச்சுருக்காங்க. டிரைவர்ஸ் யாராவது ஒரு நாள் வந்து தங்குறாங்க அப்படின்னா டிரைவர்ஸ் ரூமாவோ இல்லை செக்யூரிட்டி ரூமாவோ நீங்கள் வந்து இதை கொடுக்கலாம். நம்ம அப்படியே சுற்றி நான் திருப்பி அந்த பக்கம் வந்துடுறேன், என்ட்ரன்ஸ்க்கே வந்துடுறேன். நல்லா அழகான ஒரு கார்டன், ரொம்ப அழகாக வந்து ஸ்பேஸ் வந்து இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து இங்கே வில்லாவில் கிடைக்காது. ரேராக தான் கிடைக்கிது மாதிரி வில்லா வந்து பெருசாக இடம் இருக்கிறது. இன்னும் இந்த செடிகள்லாம் வளர்ந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் வீடு பார்க்குறதுக்கு. அதுவும் இந்த ஏரியா வந்து ஸ்பெஷலாகவே அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் அது மாதிரி இடம் இருக்குது. பட் யாரும் அந்தளவுக்கு பெருசாக டெவலப் பண்ணல. இவர் வந்து அழகாக டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. நம்ம இப்போ அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். வித் லிஃப்ட்டோடு இருக்கிறது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். ரொம்ப அழகாக வந்து லிஃப்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இது வந்து நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ். அப்படியே நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸில் கொஞ்சம் இது ஒரு டிசைன் அவங்க பண்ணியிருக்காங்க. லைட்டிங்லாம் கொடுத்து உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்த உடனே பாருங்கள் ஒரு பெரிய ஹால். இது பெரிய ஹால் ஆக்சுவலாக. இது அப்படியே தடுத்து ஒரு டோர் மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலு. இது வந்து இபி லைன் இருக்குங்க. ஒரு சின்ன ஒரு கபோர்ட் ஒன்று எடுத்து வச்சுருக்காங்க. வெளியில் இருந்தது திருப்பி எடுத்துருவாங்க அதை. நல்ல வந்து பெரிய இந்த ஒரு கிளாஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பெரிய ஹாலு. இந்த சைடில் நீங்கள் டிவி ஏதாவது ஒரு பக்கம் நீங்கள் பார்த்து வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லிஃப்ட் இருக்குது உள்ளவே வந்து லிஃப்ட் இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூமாக அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஆர் டைனிங், ஒரு ஹால், டிவி ரூம் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த இடத்துக்கு வந்து ஒரு டோர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஸ்லைடிங் டோர். இது நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்கள் வெளியில் அந்த பக்கம் யார் இருக்காங்கன்னு தெரியாது. ஹாலில் ஒர்க் தெரியாது. பட் இது வந்து ஒரு டிவி யூனிட். இங்கே வந்து டிவி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் ஏரியாவை பார்த்துக்கலாம். இது என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா இங்கேருந்து திறந்து நீங்கள் கார்டனுக்கு போகலாம், இந்த ஊஞ்சல் ஏரியாவுக்கு போகலாம், இடம் இருக்குது. அப்படியே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா சீலிங் ஹைட் வந்து ரொம்ப ஹைட்டு. 12 to 15 ஃபீட்டுக்கு வந்து சீலிங் ஹைட் வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல ஹைட்டு. இதுலேயே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இந்த சில புறாங்கள் சில வீட்டில் வரும். அது வரதால் கொஞ்சம் சில வந்து இந்த இதெல்லாம் இருக்கும், அழுக்காக இருக்கும். வரவங்க அதை வந்து நீங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, ஹால் பார்த்துட்டோம், ஒரு டைனிங் ஏரியா பார்த்துட்டோம், கிச்சன் பார்க்கலாம். எல்லாமே இந்த கிளாஸ் டோர் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துக்குமே பண்ணி, இங்கே மட்டும் கிடையாது, எல்லா ரூமுமே எல்லா இடத்துலையும் இது எங்கெங்கெல்லாம் ஓப்பன் ஏரியா இருக்குது அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது க்ளோஸ் பண்ணிட்டா கிச்சனில் இருந்து புகைகள் வராது. கிச்சனில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியாது. அழகாக இந்த கதவு வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. கிளாஸு, ஃபைபர் கிளாஸு இந்த டோர் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா கிச்சன், சிம்னி, மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஓவன், வாஷ் ஏரியா இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் ஸ்டோர் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டோர் ரூம் மாதிரி பண்ணியிருக்காங்க. கபோர்ட்ஸ் மாதிரி பண்ணி நல்லா ஸ்டோர் ரூம் தனியாக வச்சுருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து அடிஷ்னல் யூட்டிலிட்டி ஏரியா. ஏதாவது நான்வெஜ் வாஷ் பண்ணால் இங்கே வாஷ் பண்ணிப்பாங்க. நான் வெளியிலேருந்து காமிச்ச இடம் இருந்தால் யாராவது வீட்டுக்கு யாராவது வேலைக்கு ஆள் வராங்க அப்படின்னா இந்த பக்கமாக நீங்கள் வந்து உள்ளே கூப்பிட்டுக்கலாம். நம்ம இப்போ அப்படியே ஒரு பெட்ரூமாக பார்க்கலாம். மொத்தம் 5 பெட்ரூம். மொத்தம் 5 பெட்ரூமு. இது ஒரு பெட்ரூம் பார்க்கலாம்.
இது ஒரு பெட்ரூம் வித் கட்டில் ஆல்ரெடி அவங்க போட்டிருக்காங்க. இது வந்து வார்ட்ரோப்பு நல்லா பெருசாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்ல பெரிய வார்ட்ரோப்பு ப்ளஸ் அங்கே வந்து ஒரு கிளாஸ் மேக்கப் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் எல்லாம் அவங்களே பண்ணியிருக்காங்க. 2 இயர்ஸ் தான் இருந்தாங்க. இப்போ வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அவங்க. அதனால் இது சேல் பண்ணுறாங்க. இது பாத்ரூம். எல்லா பெட்ரூம்லேயுமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. எல்லா பெட்ரூம்லேயும் இருக்கும். நாம் இப்போ மேலே போகலாம். கீழே ஒரு பெட்ரூம், ஒரு டிவி ரூம், ஒரு ஹாலு, கிச்சன் பார்த்தாச்சு. அப்படியே மேலே போகலாம். உள்ளே லிஃப்ட் இருக்குதுன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். யார் வீட்லையுமே இது நான் ஏற்கனவே இங்கே ஒரு வீடு சேல் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் ஆனால் அதில் வந்து லிஃப்ட் கிடையாது. இதில் வந்து லிஃப்ட் இருக்குன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பெரிய வில்லான்றதில் லிஃப்ட்டோடு கொடுத்துருக்காங்க. மேலே வந்தீங்கன்னா ஒரு லிவிங் ஸ்பேஸு. மொத்தம் கிட்டத்தட்ட 2 பெரிய பால்கனி இருக்குது வீட்டுக்கு. அதுவும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. லைட் பாருங்கள், லைட்லாம் நிறையா செலவு பண்ணியிருக்காங்க. லைட்டிங் லிஃப்ட் இங்கே வரைக்கும் வருது. இங்கேருந்து இந்த டிவி ரூம் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஹால் வந்து பார்க்க முடியும். வியூ பாருங்கள் எந்த அளவுக்கு ஹைட்டுன்னு, சீலிங் ஹைட்டு. ரோட் சைடு பெரிய பால்கனி இருக்குது. இந்த பால்கனிக்கு ஹால்லேருந்து வரலாம், இந்த பெட்ரூம்லேருந்து வரலாம். வெளியே வழி இருக்குது. வியூ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயும் ஒரு ஊஞ்சல் போட்டிருக்காங்க. இதுலேயும் ஒரு ஊஞ்சல் அழகாக மேலே வந்து டிசைன் பண்ணி லைட்டிங்லாம் பாருங்கள். நிறைய லைட்டுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. உட்காரலாம் அழகாக. இல்லை ஏதாவது நீங்கள் வீட்டுக்கு இந்த குழு பொம்மை வைக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது டிசைன் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நீங்கள் டிசைனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இந்த இடம். உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து பூஜை ரூம் இருக்குது. இது வந்து பூஜை ரூம். நிறைய வில்லால் பூஜை ரூம் தனியாக கொடுத்துருமானே, எங்கள் பூஜை ரூம் தனியாக ஒரு இடத்த வச்சுருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த வீட்டுக்கு. கீழே இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, பார்த்துடலாம். இது ஒரு பெட்ரூம். பெட்ரூம் வந்து வெளியில் போகலாம் நான் சொல்லியிருந்தேன். பால்கனிக்கு நல்லாவே வந்து ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க சைடில் எல்லாமே. இங்கே வந்து வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கிளாஸ் டோர். அப்படியே 3 பார்ட்டாக பிடிச்சிருக்காங்க. நல்ல ஹைட்டு, நல்ல ஹைட்டு. இங்கே இருந்தீங்கன்னா பாத்ரூம், பாத்ரூம் அட்டாச்சு பாத் ப்ளஸ் இந்த பக்கமும் கொஞ்சம் வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹைட்டு. நம்ம அப்படியே அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய பெட்ரூம், ஒரு பூஜை ரூம், ஒரு பெரிய பால்கனி. இது ஒரு பெட்ரூம். இது ரொம்ப பெரிய பெட்ரூம், நல்லா பெருசாக இருக்கும். வித் வார்ட்ரோப்பு. வார்ட்ரோப் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. 2 வாக்கிங் வார்ட்ரோப் பண்ணுறதுக்கு பெரிய இடம் இருக்குது. இது பெரிய பெட்ரூமு. இங்கே வந்து பாத்ரூம். பாத்ரூம் இந்த இடத்துல கபோர்ட் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். வாக்கிங் வார்ட்ரோப் பண்ணுறதுக்கு பெரிய இடம் இருக்குது. இங்கே ஒரு பாத்ரூம் டாய்லெட். நல்லா வந்து பெரிய ஸ்பேஸ் இந்த பாத்ரூமுக்கு. பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய பெட்ரூமு. இங்கே வாக்கிங் வார்ட்ரோப் வைக்கலாம் இடம் இருக்குது. ஃபுல்லி வந்து இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. செக்யூரிட்டி பர்மிஷன் வாங்க உள்ளே வர முடியாது. ரொம்ப நல்ல ஒரு கம்யூனிட்டி. நம்ம இப்போ அப்படியே மேலே போகலாம். செகண்ட் ஃப்ளோர் பார்த்து, ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்துட்டு செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். செகண்ட் ஃப்ளோரில் 2 பெரிய பெட்ரூம் வச்சுருக்காங்க. நீங்கள் ஹோம் தேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜிம் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா விதமான பர்பஸ்க்கும் சூப்பரான ப்ராப்பர்ட்டி. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு பெரிய பால்கனி இருக்குது. கீழே பார்த்தோமா இது ஒரு பெட்ரூம். கீழே எப்படி எந்த செட்டப்பில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது இங்கேயும். இதுவும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான். இங்கே வந்துட்டு வார்ட்ரோப் வைக்கிறதுக்கு கீழே பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அதே மாதிரி தான். அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதில் வச்சுருக்காங்க. இது ஒரு பெட்ரூமு. இதோடைய பார்ட்டிஷன் பண்ணி, இது பெரிய பெட்ரூம், ரொம்ப பார்ட்டிஷன் பண்ணி இது ஒரு ரூமாக மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து பெரிய பெட்ரூமாக வரும். இது நீங்கள் இப்போ வந்து ஹோம் தேட்டராவோ ஜிம்மாவோ உங்களோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபீஸாவோ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பிளே ஏரியா, இங்கேயும் நீங்கள் இந்த பக்கம் ஓப்பன் பண்ணலாம் அந்த டோரை. பாருங்கள், இந்த டோர் ஓப்பன் பண்ணி இந்த பால்கனிக்கு வந்துடலாம். இங்கே வரைக்குமே லிஃப்ட் வருது உங்களுக்கு. மேலே செகண்ட் ஃப்ளோர் பால்கனி, ரொம்ப பெரிய பால்கனி. மழை பெஞ்ச தண்ணி இங்கே கொஞ்சம் இருக்குது.
இங்கே தான் நீங்கள் மேலே க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாரல் கூட வராது உங்களுக்கு. நல்ல ஒரு பெரிய பால்கனி, நல்ல பெரிய பால்கனி. இந்த இதுக்கு வந்து 2 இடத்துலேருந்து வரலாம், நீங்கள் 2 இடத்துலேருந்து வரலாம். இப்போது இந்த ரூமில் தான் நம்ம பார்த்தோம். இந்த ரூமுக்கு வந்திருக்கேன் நான் அடுத்தது. இது ஒரு பெட்ரூம், 5வது பெட்ரூம் நம்ம பார்க்குறோம். இங்கேருந்தும் பால்கனிக்கு போகலாம். வியூ பாருங்கள். ஒரு மேலே வந்து பெட்ரூம் பண்ணியிருக்காரு, குழந்தைங்களுக்காக ஒரு பெட்ரூம் மாதிரி பண்ணியிருக்காரு. நீங்கள் எல்லா விதமான பர்பஸ்க்கும் உங்கள் ஸ்டைலுக்கு வில்லாவை நீங்கள் வந்து எப்படி எல்லாம் மாற்றிக்கலாம். பாத்ரூம், பெரிய பாத்ரூம். இது நல்ல ஒரு பெரிய பாத்ரூமு. சீலிங் ஹைட்டு நல்ல ஹைட்டு, பாத்ரூமோட சீலிங் ஹைட்டு நல்ல ஹைட்டு. ஓகே, இதுக்கு மேலே ஓப்பன் டெரஸ். ஹலோ, ஓகே. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 crore. இதுக்கு மேலே ஓப்பன் டெரஸ் தான், ஒன்றும் இல்லைங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, 7 crore கோட் பண்ணுறாரு. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, சேலுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கு வந்து எங்களை கனெக்ட் பண்ணலாம். நான் சேலாக ரெண்டல் பண்ணி தரோம். வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, தேவைப்படுற நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். என்ஆர்ஐ வாட்ஸ்அப் குரூப்னு ஒன்று இருக்குது. என்ஆர்ஐ நம்பர் மட்டும் தான் அதில் அக்செப்ட் பண்ணுவோம். அதில் இனி வரும் காலங்களில் என்ன ஸ்பெஷல் கிடைக்கும் அப்படின்னா, யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்து ரிலீஸ் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 24 hours முன்னாடியாவது இங்கே வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அது நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் பப்ளிஷ் பண்ணுவோம். அப்போவே உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நீங்கள் அப்போவே வந்து நீங்கள் உடனே பார்த்துடலாம். அதனால் மார்க்கெட்டில் வெளியில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோவை நீங்கள் அதில் பார்க்க முடியும். தேவைப்படுறோம் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.